Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 46:10. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்பதே இன்றைய வாக்குத்தத்தமாகும். இது எவ்வளவு வல்லமையான வசனம்! அமர்ந்திருந்து என்பது தேவனுடைய பாதத்தில் காத்திருப்பது என்பதாகும். அமர்ந்திருக்கும் அனுபவம் ஒரு ஆசீர்வாதமான அனுபவம். கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமைதியாய் அமர்ந்திருப்பது நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்கிறது. அவரை நம்பி நம்முடைய பாரத்தை எல்லாம் அவர் மேல் வைத்துவிட்டு இளைப்பாறுவது நாம் அவரை எவ்வளவாய் நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அமர்ந்திருக்கிற அனுபவம் மிகவும் அவசியம். நம் அருமை ஆண்டவரும் கூட நம்மை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் அல்லவா? புதிதாக ஊழியத்திற்கு வந்த ஒருவர் தான் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் விவரித்து கொண்டே வந்தார். இந்த வாரம் நான் 5 பிரசங்கங்கள் ஆயத்தம் செய்ய வேண்டும், 3 திருமணங்களை நடத்தி கொடுக்க வேண்டும், அங்கே தேவ செய்தி கொடுக்க வேண்டும், 2 பிறந்த நாள் வைபவத்தில் கலந்து பிரசங்கிக்க வேண்டும், நிறைய வியாதியஸ்தரை சந்திக்க வேண்டும், மேலிடத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற பல கான்ஃபரன்ஸ்களில் பிரசங்கிக்க வேண்டும் என்றெல்லாம் வரிசையாக சொல்லிக்கொண்டே போனார். அதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு முதிர்ந்த பக்தன் அவரை பார்த்து, நீங்களே இவ்வளவு கூட்டங்களில் பேசிக்கொண்டிருந்தால் கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவதை கேட்க உங்களுக்கு நேரம் இருக்காதே என்று கேட்டார். இது ஒரு நல்ல கேள்விதான். இது அந்த இளம் ஊழியரை மாத்திரம் நோக்கி கேட்ட கேள்வி அல்ல, நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிற கேள்வியும் இதுதான். வீட்டு வேலைகள் தலைக்கு மேலாக கிடப்பதினால் அவைகளை சுமந்து தவிக்கிறோம். அலுவலக வேலைகளை அன்றன்று முடிக்க முடியாமல் வீட்டுக்கு கொண்டு வந்து அவைகளையும் செய்கிறோம். சந்திக்க வேண்டிய நபர்கள், நிறைவேற்ற வேண்டிய பணிகள் ஏராளம் குவிந்து கிடக்கிறது. எல்லாம் நல்லதுதான். ஆனால் கிறிஸ்துவோடு கூட செலவழிக்க போதுமான நேரம் நமக்கு உண்டா? இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் இரவும் பகலும் விடாமல் ஊழியம் செய்தார். என்றாலும் கூட அவ்வப்போது ஜனங்கள் மத்தியிலிருந்து வேறுபட்டு பிதாவோடு கூட தனியாக உறவாடுவதற்கான நேரங்களை அவர் வைத்திருந்தார். பிதாவை சந்திக்க தனியாக மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தனித்து ஜெபிக்கிற அந்த பழக்கமானது அவருடைய உள்ளான மனுஷனில் வல்லமையையும் பலனையும் கொண்டு வந்தது. அது அவரது ஊழியத்திலே புத்துணர்ச்சியையும் வேகத்தையும் தந்தது. அன்றைக்கு மார்த்தாளை பார்த்து இயேசு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆம், மரியாளை போல கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நேரங்களை உருவாக்கி கொள்ளுங்கள். காலையில் எழுந்ததும் கர்த்தருடைய சமூகத்திற்கு சென்று அமர்ந்து விடுங்கள். நீங்கள் ஜெபிக்கவும் வேத வசனங்களை தியானிக்கவும் மட்டுமல்லாமல் கர்த்தர் உங்களோடு பேசவும் நேரம் கொடுங்கள். கர்த்தருடைய மெல்லிய சத்தத்திற்கு காத்திருங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஜனங்கள் எந்த
காரியத்திற்கும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வழிநடத்துதலை பெற விரும்புவதில்லை. தவறான போதனைகளையும் வழிநடத்துதலையும் கேட்டு முடிவில் தங்கள் வாழ்வில் வேதனைப்படுகிறார்கள். எத்தனையோ திருமணங்கள் தேவ சித்தமில்லாமல் நடந்து முடிவிலே அவர்கள் துன்பங்களை அனுபவிப்பதை நாம் இன்றைய நாட்களில் கேட்கிறோம், கண்களினால் காண்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எல்லா காரியங்களிலும் அவரே உங்களுக்கு போதுமானவராய் இருப்பார். வாழ்க்கையில் காணப்படும் எல்லா குழப்பங்கள், ஏமாற்றங்கள், கண்ணீர், உபத்திரவங்கள் மத்தியிலும் அமைதியாக அமர்ந்திருக்கும்படி ஆண்டவர் நம்மிடம் கூறுகிறார். எல்லாமும் ஆண்டவரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை அறிந்து நாம் அமர்ந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே கண்களை மூடி தேவனுடைய மகத்துவத்தை அனுபவித்து மகிழுங்கள். அவர் மெய்யாகவே மகத்துவமும் வல்லமையும் உள்ளவர். நீங்கள் அமர்ந்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில் தாம் வல்லமையான காரியங்களை வெளிப்படுத்தி உங்களுக்காக பெரிய அற்புதங்களை செய்வதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். சீஷர்கள் இயேசுவுடன் படகில் இருந்த போது பெரும் காற்று படகின் மீது மோதியதை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். படகு அலைகளால் மூடப்படும் நிலை ஏற்பட்டதால் சீஷர்கள் பயந்து போனார்கள். ஆனாலும் இயேசு படகின் பின்னணியத்தில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தார். சீஷர்கள் அவரை நோக்கி கூப்பிட்ட போது அவர் எழுந்திருந்து, இறையாதே, அமைதலாயிரு என்று கூறினார். அப்போதே பெரும் காற்று நின்று போனது. அவ்வாறே உங்கள் வாழ்வில் வீசும் புயலையும் கனப்பொழுதில் நிறுத்துவதற்கு ஆண்டவரால் முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏதாவது ஓர் ஆணை வர வேண்டும் என்று, பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் என்று, பிள்ளைக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருப்பீர்களானால் அதை ஆண்டவரால் கனப்பொழுதில் செய்ய முடியும் என்பதை மறவாதிருங்கள். தேவன் மேல் விசுவாசம் வைத்து அமைதலாயிருங்கள். அவர் அவற்றை வாய்க்க செய்வார். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலனை அடைவதைப் போல நீங்களும் புதுபலனை பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளையாகிய நான் எல்லா காரியங்களிலும் உமக்கு முதலிடம் கொடுத்து உம்முடைய பாதத்தை பற்றி கொள்ள கற்றுத்தாரும். ஒருவராவது கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றே நீர் இந்த உலகத்திற்கு வந்தீர். உம்முடைய வார்த்தையின்படியே உமது பிள்ளையாகிய நான் ஒரு காரியத்திலும் வெட்கப்பட்டு போகாமல் உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். என் வாழ்க்கையை முற்றிலுமாக உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்படைக்கிறேன். எனக்காக நீர் யாவற்றையும் செய்து முடிப்பதாக வாக்கு கொடுப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் வாழ்வில் நீர் அதிசயங்களை செய்வீர் என்று விசுவாசித்து உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறேன். என் இருதயத்தின் விருப்பங்கள் எல்லாவற்றையும் அருளிச் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய சமூகத்தில் நான் அமைதலோடு காத்திருந்து எனக்கு அற்புதங்களை செய்து ஆசீர்வாதங்களை அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.